ஹாய் ஹலோ வெல்கம் டு எக்ஸ்ப்ளோர் லைஃப். இன்றைக்கி என்ன டின்னர் செய்யலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது சப்பாத்தியும் முட்டை கிரேவியும் செய்யலான்னு பிளான் பண்ணிட்டேன். அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி இதெல்லாம் நறுக்கி வச்சுட்டு ஒரு 8:30க்குள்ளே நம்ம டின்னர் செஞ்சுட்டோம்னா டேரெக்டாக ஹஸ்பண்ட் வந்து டின்னர் வந்து சாப்பிட்ருவாங்க. இல்லைனா வந்து டீ கேட்பாங்க. அந்த டீ அவாய்ட் பண்ணுறதுக்காண்டி டக்குன்னு சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி பட்டை, கிராம்பு, சோம்பு, பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டு நல்லா வந்து பொரிய விட்டுட்டு ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை எடுத்து நறுக்கி அதை வந்து பொன்னிறமாக வதக்கிக்கணும். நல்லா வந்து இதில் வந்து உங்களுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை வந்து நார்மலாக நீங்கள் செஞ்சாலும் அது நல்லா தான் இருக்கும். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வந்து ப்ரௌன் கலரில் நல்லா வதக்கிட்டேன். வதக்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டு, ஏன்னா பழுத்து தக்காளி போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அந்த கிரேவி கன்சிஸ்டன்சி நல்லாவே இருக்கும். எங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் மீடியம் சைஸில் தான் இருந்துச்சு. அதுக்கடையில் வந்து நான் சப்பாத்தியை வந்து நல்லா பிசைஞ்சு வச்சிட்டேன். இதில் வந்து பொடி என்ன போட்டேன்னா காஷ்மீர் ரெட் சில்லி போட்டேன், மல்லித்தூள், மிளகுத்தூள், அதுக்கப்புறம் வந்து சீரகத்தூள், கரம் மசாலா இது போட்டு நல்லா வந்து தண்ணியை கொஞ்சமாக ஊற்றி கொதிக்க விட்டுட்டு வேக வச்ச முட்டையை எடுத்து போட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த கலர் வந்து நம்ம காஷ்மீர் சில்லி போட்டிருக்கனால அந்த கிரேவி கன்சிஸ்டன்சி சூப்பராக இருக்கும். அந்த கலருமே அருமையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நானே என் ஹஸ்பண்டு டின்னருக்கு நேராக போயிட்டோம். ஏன்னா எந்த இது டீ எதுவும் குடிக்காமல் டின்னர் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். 2 பேரும் ஏதாச்சும் ஒன்று பேசிக்கிட்டே தான், அங்கே ஆஃபீஸில் என்ன நடந்துச்சு, நான் எங்கள் வீட்டில் என்ன பண்ணேன், என்ன நடந்துச்சு, இதெல்லாம் சொல்லிட்டு பேசிகிட்டே தான் சாப்பிடுவோம். 2 பேரும் ஒன்றா தான் சாப்பிடுவோம். ஏன்னா இருக்கிறதே எங்களுக்கு அந்த ஒரு டைம் தான், டின்னர் மட்டும் தான் ஒன்றா சாப்பிட்ற மாதிரி டைம் கிடைக்கும் ஆஃபீஸ் போகிற டயத்தில். தேங்க்யூ, பாய்.